இப்போ குரூப் 2A முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே சில கேள்விகள் இருக்குது. என்ன படிக்கிறது, எதை படிக்கிறது, இந்த ரெண்டு விஷயமும் எல்லாருக்குள்ளேயும் என்ன சில கேள்விகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. பட் இதில் நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சிலபஸ் அப்படிங்கிறது எதை பற்றியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 100 மார்க் அப்படிங்கிறது நமக்கு பொது அறிவு பகுதிக்கு இருக்குது. 40 மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீசனிங் இருக்குது. 60 மார்க் அப்படிங்கிறது லாங்குவேஜ், தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்த அந்த விஷயங்களே போதுமானது. தனியாக நீங்கள் அதுக்கு தனி முயற்சி எடுத்து படிக்கணுமான்னா தேவை கிடையாது. ரைட். இன்னொன்று இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட்டான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இந்த லாங்குவேஜில். ரைட். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசனிங் அப்படிங்கிறது. ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது நமக்கு புதுசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் நம்ம காமன் சென்ஸை வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 கேள்வி சரியாக விடையளிக்க முடியும். அப்போது ஒரு 35 கேள்வி தான் இதில் மேக்ஸிமம் போட முடியும். சிலர் நான் மேக்ஸிமம் போடலாம். பட் கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கேள்விகள் தான் சரியாக பண்ணுவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமான வினாக்களை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க்கு கூடிய சிலபஸ் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா என்டையர்லி ஃபோக்கஸிங் ஆன் தமிழ்நாடு மட்டும்தான், இந்தியாவை பற்றி கிடையாது. நான் திரும்ப 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 இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்த பாடத்துக்கும் இந்த குரூப் 2A மெயின் சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் என்ன தொடர்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 20லேருந்து 30% மட்டும்தான் நீங்கள் முதல்நிலை தேர்வில் படித்த பாடங்களுடன் இந்த 2A முதன்மை தேர்வினுடைய அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஒத்துப்போகுது. ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பள்ளி புத்தகம் இதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் புக் நிறைய பேர் நான் இதை ஏன் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ போன முறையே என்ன நீங்கள் 2 மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூல் புக்குலாம் நிறையா இது பண்ணாங்க. பட் அதுலேருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஈவன் தோஸ் ப்ரிலிமினரி. ஸோ 100% ஸ்கூல் புக்கிலேருந்து வரதான்னு சொல்ல முடியாது. பட் அதில் கூட பெரும்பாலான பாடத்திட்டங்கள் அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்தில் என்ன கவர் ஆச்சு. ஆனால் இந்த 2A சிலபஸ் நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாடம் என்ன ஓரளவுக்கு கவர் ஆகும். ஓரளவுக்கு தான். சரியா? அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எதுவுமே ப்ரிலிம்ஸில் கவர் ஆகாது. கவர் ஆகிறதா இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் இந்த குறிப்பிட்ட பாடப்பகுதி இருக்கா, இந்த கான்ஸ்டியூஷன் இந்த இருக்கு இல்லையா, இந்த இது வரைக்கும் நமக்கு என்ன ஓரளவுக்கு கவர் ஆகும். மீதம் எல்லாமே நம்ம என்ன படிக்கிறது. அப்புறம் இதில் முக்கியமான ஒரு சேலஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்ன்னு இருக்குது. இந்த தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஸ்கூல் புக்கில் முதல்ல சோர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னென்னா தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி இருக்குது அதனால் இது கவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே உள்ள மைக்ரோ டாபிக்ஸ் பாருங்கள். ஸ்டேட் பட்ஜெட் நீங்கள் ரீசெண்டாக தான் பார்க்கணும். மேஜர் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரீசெண்டாக தான் பார்க்கணும். ஸ்டேட் இன்கம் டைப்ஸ் ரீசெண்டாக தான் பார்க்கணும். வெளியில் தான் போகணும். ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது போகணும். இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போது இதே மாதிரி ஒவ்வொரு இதுவுமே என்னென்னா உங்களுக்கு தமிழ்நாடு பற்றினது இதுக்கு ஒரு இடத்துல என்ன குறிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் 2 விஷயத்தை தான் என்ன நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா பட்ஜெட் டாக்குமெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா பாலிசி நோட்ஸ், மூணாவது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ். இந்த 3 விஷயங்கள் தான் இதில் பெரும்பாலானதுக்கு சோர்சஸ். இதில் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காசஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத்து இதெல்லாம் நார்மலாக ஓரளவுக்கு போதும். அதுக்கெலாம் இந்தியா லெவலில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் ஓரளவுக்கு பார்த்தா போதும். சைல்டு லேபர் இஷ்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாடுக்கு எந்த ஒரு டேட்டாவும் என்ன நம்மக்கிட்ட கிடைக்காது. ரீசெண்டாக உள்ள எதுவுமே இருக்காது. அப்போது
இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை வந்து என்ன 100% ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ப்ரிப்பேர் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ டைம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு தலைப்பையும் தேடி 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 பார்த்து நம்ம வந்து என்ன இது பண்ணலாம். அப்போது இதை ஷார்ட் பீரியட் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து மெட்டீரியலை தேடுறதுக்காக பயன்படுத்துனீங்கன்னா என்ன, உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன போய் ஸ்டாக்னட் ஆயிரும். நிறைய பேர் மெட்டீரியலை தேடி 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 வந்து என்ன எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வந்து உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுதான் வந்து நிதர்சனம். சரியா? இல்லை சார் எங்களுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் டெலகிராமில் கிடைக்கிது. ரைட்னா ஐ ஆம் ஆஸ்கிங் சிம்பிள் கொஷின்ஸ். நீங்கள் கலெக்ட் பண்ண டெலகிராம் மெட்டீரியல்ஸில் எத்தனை % இது வரைக்கும் நீங்கள் திரும்ப பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களையே வந்து என்ன கேட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த சிலபஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் வந்து என்னென்னா நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்கூல் புக் கவர் ஆகுமா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன நீங்கள் ஒரு இது பண்ணணும். அதுக்கப்புறம் முதல்நிலை தேர்வு பாடத்திட்டத்துக்கும் முதன்மை தேர்வு பாடத்திட்ட ஒப்புமைக்கும் ஒரு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னா இதை சீக்கிரமாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாகிரஃபி, லொக்கேஷன், இப்போ இதிலெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் சொல்கிறோம், வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுவரிஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 5 இருக்குது. ஏன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புக்கில் 4 தான் கொடுத்துருப்பான். ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து என்ன அப்டேட் ஆகலை. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து அங்கங்கே இது பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தேடி டயர்டாகிடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம வந்து எப்படி இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த தமிழ்நாடு எக்கனாமி, அதே மாதிரி தமிழ்நாடு என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் ஜாகிரஃபி, இந்த 2ஐயும் பிரதானப்படுத்தி தான் வந்து என்ன முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 2லேருந்து 35 கேள்வியாக இருந்தாலும் இந்த 35 கேள்வியில் நீங்கள் கூடுதலாக எவ்வளவு கேள்வி எடுக்கிறீங்களோ அது வந்து என்ன உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எட்ஜ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே இடத்துல கன்சல்டேட்டட் நோட்ஸுக்கான நோட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் இந்த நோட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ இந்த சிலபஸை வந்து என்ன நம்ம டீகோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி எக்கனாமிக்கில் என்ன எப்படி இருக்குது, செக்டரல் கான்ட்ரிபியூஷன், ஸோ சர்வீஸ் செக்டார் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, மேனுஃபேக்சரிங் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோடு வந்து என்ன இது எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் தனியாக போய் வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. இப்போ இந்த முதல் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்கனாமிக்கையும் பார்த்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் பட்ஜெட் தொடர்பான விஷயங்களையும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ், இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸு, இந்தியாவிலே மிக ஒரு தொழில்மயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டரில் நம்ம ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஃபோர்டு, ஹூண்டாய், பிஎம்டபிள்யூலாம் இருக்குது, ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சர். அப்போது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நமக்கு என்ன வேணுமோ இதை பேஸ் பண்ணி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கவர் ஆயிடுச்சு. ஸோ எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் என்ன, ஸோ ரீசன்ட் லேண்ட்மார்க் ஸ்கீம் என்ன, சேலஞ்சஸ் என்ன இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்சுவலும் இருக்கும், கான்செப்டுவலும் நமக்கு இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்கூல் புக் பார்க்கலாம். பட் அதில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு எப்போ அப்டேட் ஆச்சு கடைசியாக 2017 அப்புறம் அதில் இருக்கக்கூடிய தரவுகளோ முக்கியமான ஃபேக்டோ வந்து என்ன ரிவைஸ் பண்ணப்படலை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு லிமிட்டடாக தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பவர்ட்டி, பெர் கேபிட்டா இன்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து என்ன நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிரேக் டவுன் என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தமிழ்நாடு அரசு வந்து என்ன எவ்வளோ இது பண்ணுது. அப்போ நீங்கள் வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது தமிழ்லேயே உங்களுக்கு இல்லை இருக்கு இல்லையா, இதே மாதிரி தமிழ்லேயே உங்களுக்கு இருக்கும்.
இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம கொஷின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்போதுமே என்ன கன்வென்ஷனலாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், டைனமிக்காக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். பட் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா, இந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைனமிக்காக இருக்கும். இதில் இல்லாத சில விஷயங்களும் கொஷின்ஸில் கவர் ஆகிரும். ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு பகுதியையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பைலிங்குவல்லே வந்து என்ன கொடுக்குறோம். அப்போ அதில் நம்ம விடுபட்ட பகுதியில் எல்லாமே வந்து என்ன கவர் ஆகிடுது. இப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இதே மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் ஷீட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ அப்போது இது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களை செல்ஃப் செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரீசனிங்க்குமே வந்து என்ன நோட்ஸ் கொடுத்துட்றோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றோம், எல்லாமே கொடுத்துட்றோம். இப்போ ரீசனிங்காக நோட்ஸை காட்டுற மாதிரி. ஸோ ரீசனிங் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து என்ன ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அனாலஜிக்கே நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம். இதே நோட்ஸ் வந்து என்ன நமக்கு தமிழ்லேயே இருக்கும். அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணாலே வந்து என்ன போதுமான ஒன்று. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்காகத்தான் வந்து என்ன இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். சரியா? ஸோ என்ரோல் பண்ண நினைக்கிறோம், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு வந்து என்ன நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.